பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 4 தேடல் பக்கம் 385. மேலும் தனது முற்றுப்பெறாத பாதையில் உந்தப்பட்டுச் சென்றாள், மௌன தெய்வங்களிடம் வினவும் ஒரு பேராவலைப் போல. தன் வாழ்வியல் விதிவசமான சுற்றுப்பாதையைப் பின்தொடர்ந்தாள். பின்னர் விண்மீன் போல ஏதோ ஒரு பிரகாசமான அப்பாலத்தை நோக்கிச் சென்றாள். அங்கிருந்து அவள் பெரும் தனிமையான நிலப்பரப்புகளுக்கு வந்தாள். அங்கே மனிதன் மனிதக் காட்சிகளைக் கடந்து செல்பவனாக இருந்தான், அல்லது இயற்கையின் பரந்த வெளியில் தனித்து வாழப் போராடினான். மேலும் தனது உலகின் பிரம்மாண்டத்தால் மூழ்கடிக்கப்பட்டு தனது எல்லையின்மையை அறியாமல் உயிர் பெற்ற கண்ணுக்கு புலப்படாத சக்திகளிடம் உதவிக்காக வேண்டினான். பூமி அவளுக்கு மாறும் புருவத்தை விரித்து தொலைதூர பெயரற்ற குரலால் அவளை அழைத்தது. மலைகள் தங்கள் தனித்தீவில், காடுகள் தங்கள் பெருங்கூட்டப் பாடல்களால் முகமூடியிட்ட தெய்வத்தின் கதவுகளை அவளுக்கு வெளிப்படுத்தின. கனவு காணும் சமவெளிகளில், ஒரு சோம்பலான பரந்த வெளியில், மறைந்த வானத்தின் கவர்ச்சியின் கீழ், வெளிரிய மயக்கும் மாலையின் மரணப்படுக்கையில், ஒரு யுகத்தின் முடிவில் இருப்பது போல அவள் உணர்ச்சியற்றுப் படுத்திருந்தாள். அல்லது குகை போன்ற வானத்தை வேட்டையாட தலைகளை உயர்த்திய ஆவலுடன் திரண்டிருந்த குன்றுகளின் கூட்டத்தைக் கடந்தாள். அல்லது விசித்திரமான வானத்தில் பாழடைந்த சிகரங்கள் முகாமிட்டிருந்த அசைந்தாடும் நிலவின் கீழ் ஊமைக் காவலர்களாக திகழ்ந்த ஓர் விசித்திரமான வெற்று நிலத்தில் பயணித்தாள். அல்லது வெட்டுக்கிளிகளின் ஓலம் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருந்த ஏதோ ஒரு தனிமையான பிரம்மாண்டமான காட்டில் அலைந்தாள். அல்லது அசையாத ஒளியில் நனைந்த வயல்களும் மேய்ச்சல் நிலங்களும் வழியே நீண்ட பளபளக்கும் நெளிவு சுழிவான பாதையைப் பின்தொடர்ந்தாள். அல்லது ஒருபோதும் உழப்படாத மந்தை மேயாத ஒரு பாலைவன வெளியின் காட்டு அழகை அடைந்தாள். மூர்க்கமான காட்டு மிருகங்களின் இரவின் வசீகரத்திற்கு மத்தியில் வறண்ட தாகம் கொண்ட மணலில் உறங்கினாள். விதிவசமான அந்த தேடல் இன்னும் நிறைவேறவில்லை. மனிதப் புதல்வர்களுக்கு மத்தியில் அவள் தேடிய, விதியால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு முகத்தை அவள் இன்னும் காணவில்லை. அந்த கம்பீரமான நாளை ஒரு மாபெரும் அமைதி சூழ்ந்திருந்தது. பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 4 தேடல் பக்கம் 386. மாதங்கள் சூரியனின் ஆவேசத்திற்கு உணவளித்தன. இப்போது அவரது சுட்டெரிக்கும் மூச்சு மண்ணைத் தாக்கியது. சோர்ந்து போகும் பூமியில் புலியின் வெப்பம் ஊடுருவியது. தொங்கும் நாவால் நக்கப்படுவது போல அனைத்தும் நக்கப்பட்டது. வசந்தகாலக் காற்று ஓய்ந்தது. வானம் வெண்கலம் போல நிலை பெற்றது. காண்டம் 4 முடிவு. புத்தகம் 4.